ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் 21 தேதியிலிருந்து ஏப்ரல் 27 வரையிலான திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம். 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறார் சந்திரன் குரு பார்வையும் வாங்குறார். ஒரே நேரத்தில் 2 யோகர்களுடைய பார்வையை வாங்கி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு வரும், வாக்கு பலிதான் ஏற்படும், சொல்ல காப்பாற்ற முடியும். பணம் வரக்கூடிய சூழல்கள் எதுன்றதை அடையாளம் தெரியும். நல்ல குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என் புருஷன் என் பொண்டாட்டி என்கின்ற மாதிரியாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு லவ்ல எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. அதாவது கணவன் மனைவி என்பது இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலியாக செயல்படும். வயசுக்கேற்ற மாதிரி தானே செயல்படும். அப்போ வாரத்தின் ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய பாவகத்தில் தேவரையாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய, ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்டிவா போகக்கூடிய, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உதவிகளை செய்யக்கூடிய நல்ல வாரம். புதன்கிழமை வியாழக்கிழமை சூப்பருங்க. நல்ல அறிமுகம் கிடைக்கும், நல்லவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். ஒரு பணக்காரர், அதிகாரம் உள்ளவர், இதெல்லாம் பார்த்து சாதிக்க முடியும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யார் இன்டர்வியூக்கு போறீங்களோ அவங்களாம் சக்சஸ் ஆவீங்க. அந்த 2 நாட்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். வேலை நிரந்தரம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும்னு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல ஐடியாஸ், நல்ல தொடர்புகள்லாம் கிடைக்கும். அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வழிகளை பார்ப்பீர்கள். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அட்டமாதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அம்மா சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது, வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது, வாகன பழுதுகள் ஏற்படும். வெள்ளி சனிக்கிழமை இந்த 2 நாளும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருப்பீங்க. எல்லாத்துலேயும் போட்டு குழப்பிக்கிட்டு என்னடா வண்டி வாகனம் எல்லாம் இப்படி இருக்குதே. அந்த நாளில் அந்த 2 நாட்களும் வண்டி வாகனம் வாங்குறத தவிருங்க. ஏன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் கடுமையான பாபத்துவத்தை அடைகிறார். அதை தவிர்த்து இந்த வாரம் முதல் 5 நாட்கள் சுறுசுறுப்பாக நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்குதுங்க எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பார்வை ராசிக்கு இருக்க, சந்திரனே 7ஆம் அதிபதியே ராசியில உட்கார்றார். சூப்பர். மனைவியால லாபம், காதலியால் லாபம், பெண்களால் லாபம் என்கின்ற எதிர்பாலினத்தவர். பெண்ணுக்கு ஆணால் லாபம், ஆணுக்கு பெண்ணால் லாபம் என்கின்ற அமைப்பு முதல் 2 நாட்களுக்கு உண்டு. ராசி சுபத்துவத்தை அடைகிறது. ராசியில 7ஆம் அதிபதி நச்சுன்னு உட்கார்றார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை அவர் சாந்தப்படுத்துகிறார். அப்ப லாபாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்புல மனைவியின் பெயரால் தொழில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் லாபத்தினை அடையக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரம் முதல் 2 நாட்கள் நல்லா இருக்கும். முதல் 2 நாட்கள் தொட்டது துளங்கக்கூடிய யோக வாரம். ராசியில சந்திரன் வலுத்து உட்கார்ந்தார்னாலே தேவரை தான். ஆனா குருவின் பார்வையில் உட்கார்றாருல, ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுப்பீர்கள். தொலைநோக்கு திட்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள், எது நல்லது எது கெட்டது என்பதை தெளிவாக வைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் உண்டுங்க. அதற்கடுத்து 2ஆம் இடத்திற்கு மாறிடுறாரு. புதன்கிழமை வியாழக்கிழமை சுமாரா தாங்க இருக்கும். பெரிய அளவுல ஒன்றும் இல்லை, அப்படியே தூரத்துல தெரியுது பார், கண்ணில் தெரியுது, எதிரே தெரியுது பாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதற்கடுத்து 3ஆம் இடத்திற்கு அவர் போவது என்பது பெரிய அளவுல நஷ்டங்கள் கஷ்டங்களை கொடுக்காதுங்க. சனிராகுவோடு அவர் சேர்ந்தாலும் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில 3ஆம் அதிபதி ஓரளவுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய வலிமையான ஒரு அமைப்பு. உச்ச சுக்கிரனால அவர் பாதுகாக்கப்படுகிறார். ராசியை குறிப்பார்ப்பதனால மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் இல்லை. 7.5 சனி எல்லாம் கண்டிப்பா முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கோபம் மட்டும் அடக்கி வைங்க. ஏன்னா அந்த சனி செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்சனாகின்ற அமைப்புல வரைக்கும் கொஞ்சம் கோபங்கள் டப்பு டிப்புன்னு வரும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒன்னு சொன்னா இவர் ஒன்னு செய்யறாரு, நான் ஒன்னு நினைக்க இப்படி ஒன்னு நடக்குதே என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இப்போது மகர ராசிக்காரர்கள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மாட்டுவீங்க. அது வரைக்கும் அங்கே நீச்சனாகவே இருப்பார் அவர் செவ்வாய். நீச்ச செவ்வாயை தவிர்த்து நல்லது படிப்படியா தாங்க நடக்கும். என்னங்க இப்பதான் ஜென்ம 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஆகா ஓகம், நீங்க இப்ப திருப்பி என்னமோ பேசுறீங்க, ஜூன் மாசம் வரைக்கும் எழுதிட்டு போறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே கிரகங்கள் மெதுமெதுவாகத்தான் அப்படியே நல்லதுகளை முன்னேற்றத்தை தர ஆரம்பிக்கும். தவிர டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் நடந்துராதுங்க. ஆனாலும் மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லாத நல்ல வாரம் தான் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல வாரம் இந்த வாரம். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போ கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. கும்பராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஜென்மச்சனி விலகலைன்னு தான் அர்த்தம். அப்படியே கடுமையான இன்னும் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே போய்கிட்டு இருக்கிறார்.
ஆக கும்பராசியில 90% பேருக்கு சோதனைகள் வேதனைகள் விலகிவிட்ட நிலைமையில இன்னும் ஒரு 10% புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு கூட இப்போது கொஞ்சம் இது விலகக்கூடிய அமைப்பு. வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள் செவ்வாயில டிராவல் இருக்கக்கூடிய அமைப்பு, செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்துல சர வீட்டுல மகர வீட்டுல குருவின் பார்வையில கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல போய் சந்திரன் வந்து உட்கார்றது செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல செலவோ கெட்ட செலவோ என்ன காசு காலியாகும். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு காலியாகும்னா ஐயா இருந்தா தானே. சில பேருக்கு கடன் வாங்கி கூட செலவு பண்ண வேண்டிய வரும். என்னையா இப்படியே வந்துகிட்டு இருந்தா நான் எங்கேயாதான் அப்படி பண்றது இப்படியே போய்கிட்டு இருங்க. நீங்களும் வார ராசி பலன் சொல்றீங்க, ஒன்னு நடக்கிற மாதிரி இல்லை, இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய அமைப்புகள் படிப்படியா கொஞ்சம் செலவு இருந்தாலும் கூட ஒரு மனசு பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லைன்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபாரமான நன்மைகளை தரும். 10 வருடங்கள் 7-8 வருடங்களுக்கு பிறகு குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். பெரிய துன்பங்களிலிருந்து இப்போது கும்பராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து விலகப் போகிறீர்கள். அதற்கு அச்சாரமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. 1, 2, 12, 1, 2 என்கின்ற 2-3 இடங்கள்ல சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்ல யோகம். 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது, பெரிய யோகம். தொழில் நல்லா இருக்க போது, வேலை நல்லா இருக்க போது, திரும்ப வேலை கிடைக்க போது, குடும்பம் நல்லா இருக்க போது, புள்ள நல்லா இருக்க போது, பொண்டாட்டி நல்லா இருக்க போது, புருஷன் நல்லா இருக்க போறாங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க, மனசு நல்லா இருக்க போது, கும்பம் எல்லாரும் நன்றாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல வாரங்க இந்த வாரம். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே ஜெகஜோதியா நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறார். 5, 11ஆம் இடங்கள் தொடர்புகளை அடைகின்றன. அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய பூர்வ ஸ்தானாதிபதியும் உங்களுடைய யோகக்காரருமான இவர் 5, 9 கூடியவர்கள் நேருக்கு நேர பார்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் எல்லாம் ஆரம்பத்தில் 2 நாள் நடக்குதுங்க. சூப்பரா இருக்குங்க. வாரத்தில் 2 நாள். ஆனா அந்த 2 நாளை நம்பி அடுத்த 4 நாளைக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க. இந்த 2 நாள் மட்டும் எதை செய்தாலும் சக்சஸ். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த முடிவு வேணாலும் எடுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, யாரை வேணாலும் போய் பாருங்க, எல்லாம் டாப்பா இருக்கும். ஆனா வாரத்தின் கடைசியில பாருங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் ராசியிலேயே அமாவாசை சந்திரன் உட்கார்றாரு. ஏற்கனவே ராகு இருக்கிறார், ஏற்கனவே சனி இருக்கிறார். இந்த உச்ச சுக்கிரனுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க 3 பேரும் செயல்படுவாங்க. அப்ப வார கடைசியில குழப்பங்கள் வந்துடும். தயவு செய்து மீனராசிக்காரர்களுக்கு 30 வயதுகள் 40 வயதுகள் இருக்கிறவங்களுக்கு ஜென்மச்சனி அப்படியே லேசா செயல்படும். ஆகவே நான் ஜோசியத்தை ஜெயிச்சிடுறேன், அவரை ஜெயிச்சிடுறேன், இவரை ஜெயிச்சிடுறேன், இன்னையா நீ சொல்ற எனக்கு தெரியுமே இதெல்லாம் அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும். பயமுறுத்தலை. ஒரு ஜோதிடனாக சில விஷயங்களை உஷார்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஆக வாரத்தின் இறுதி நாட்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சந்திரன் ராகுவோடு சேருகிறார், சனியோடு சேருகிறார். ராசியில 3 இருள் கிரகங்கள் அமருகின்றன. 3ல என்ன, அமாவாசை சந்திரன், ராகு, சனி. ஆக இந்த 3 பேரும். ஆனா மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அங்கேயே உச்ச சுக்கிரன் இருப்பது, பெரிய சோதனைகள் எதுவும் வராது. என்னங்க வரும், மனசு குழப்பத்தில் ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவீங்க. அப்பதான் இந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணு வேணும், இவருக்கு லெட்டர் கொடுக்கலாமா, அவருக்கு லெட்டர் கொடுக்கலாமா, அல்லது இந்த இது பார்க்கலாமா, அந்த இது பார்க்கலாமா, இதுல தூக்கி 10,000 ரூபாய் போடலாமா, இதுல தூக்கி 10 லட்சத்தை போடலாமா, இந்த ஷேர் மார்க்கெட்ல அப்படி போடலாமா, இப்படி போடலாமா என்கின்ற மாதிரியான ஆசை காட்டி தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் வாரக்கடைசியில் வெள்ளி சனி ஞாயிறு ஏற்படுத்தும். எந்த விதத்திலையும் ஆன்லைன் கேம்ஸ் இந்த மாதிரி இந்த இதுக்கு போயிடாதீங்க, ரம்மி கிம்மி அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல வாரத்துல 3 நாட்கள் வேண்டவே வேண்டாம். சனி ஞாயிறு கிடையாது. ஆனாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் இழப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை தவிர வேற பெரிய கஷ்டங்கள் இருக்காது. மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.